नमो नमः सद्गुरुभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। 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 सद्गुरुनाथ महाराज की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। श्रीगुरु चरणध्वन्त्वं वन्दे अहम् अथितदुस्सहध्वन्त्वं भ्रान्तिग्रहोपशान्तिं पांसुमयं भसितमातनुते देशिकवरं दयालुं वन्दे अहं निखिलसन्देहं यच्चरणद्वय अद्वय अनुभव उपदिशति तत्पदस्यार्थं शुद्धधिहीनान्तरात्मा कृष्णपदाम्बोजभक्तिमृते वसनमिव क्षारोद्ध्यैर्भक्त्या प्रक्षाल्यते चेतः श्रीहरिं परमानन्तम् उपदेष्टारमीश्वरं व्यापकं सर्वलोकानां कारणं तं नमाम्यहम्. குருவாயூரப்பனுடைய பக்தர்களுடைய சரித்திரத்தை விஸ்தாரமாக ஒன்னொன்னாக நாம் பார்த்துட்டு வரோம். குருவாயூரப்பனுடைய பக்தர்களுடைய சரித்திரத்தை பூர்த்தி பண்ணி முடிச்ச பிறகுதான் ஊத்துக்காடு க்ஷேத்திரத்துடைய ஸ்தல புராணம், வெங்கட சுப்பையருடைய கிருஷ்ணானுபவம் இதெல்லாம் தொடர்ந்து சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய இஷ்டம். ஆனா என் தெய்வம் ராதையோடைய இஷ்டம் வேறாக இருக்கு. அதனால முன்னாடியே இடையிலேயே அவளுடைய சன்னதியிலேயே ஒரு சத்சங்கத்தை ஏற்படுத்தி அது ஊத்துக்காடு ஸ்தல புராணம் தான் சொல்லணும்னு என் ஹிருதயத்துல தீர்க்கமா தோணி அப்புறம் அது நீங்க 2 சத்சங்கமாக சிரவணம் பண்ணியிருப்பேன். நான் போன சத்சங்கம் முடியும் போதே சொல்லியிருந்தேன், இன்னும் புஸ்தகம் நிறைய அவருடைய கிருஷ்ணானுபவங்கள் இருக்கு அப்படின்னு. அதை விட்டுட்டு அப்புறம் பாதியில மறுபடியும் குருவாயூரப்பனுடைய ஸ்தல புராணத்தை ஆரம்பிச்சா அது அவ்வளோ அழகா இருக்காதுங்கிறதுனால இந்த ஊத்துக்காடு வெங்கட சுப்பையருடைய கிருஷ்ணானுபவத்தை இன்னும் கொஞ்சம் நாம் சிரவணம் பண்ணிட்டு அதன் பிறகு விட்ட இடத்துலேருந்து குருவாயூரப்பனுடைய பக்தர்களுடைய சரித்திரத்தை நாம் சிரவணம் பண்ணுவோம். இன்னைக்கு ஊத்துக்காடு வெங்கட சுப்பையருடைய கிருஷ்ணானுபவங்கள் தொடர்ந்து நாம சிரவணம் பண்ணுவோம். நான் போன சத்சங்கத்திலேயே சொல்லியிருந்தேன், வெங்கட சுப்பையர் ஒரு நாளைக்கு சாயங்காலம் இப்படி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்த கிருஷ்ணன், ஏன்பா உனக்கு இவ்வளவு சோகம், உன் வாழ்க்கையில என்ன கஷ்டம், எதுவானாலும் என்னிடத்துல சொல்லேன், நீ என்னுடைய பக்தனாச்சே, உனக்கு என்ன குறைன்னு சொல்லு, நீக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணனே வந்து கேட்க, இல்லை கிருஷ்ணா எல்லாரும் உன்னுடைய நவநீத லீலையை பற்றி சொல்கிறா, நானும் நிறையா கேட்டிருக்கேன், நான் பார்த்தது இல்லையே கிருஷ்ணா, நான் பார்த்தது இல்லையே, அதை நினச்சிட்டு ஏகாந்தமாக வருத்தப்பட்டு இருக்கேன், இதில் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது பாரேன் அப்படின்னு வெங்கட சுப்பையருடைய புருவ மத்தியில் நம்ம ஊத்துக்காடு கிருஷ்ணன் கட்டவரலை வச்சு அமுக்க, இந்த ஊத்துக்காடு க்ஷேத்திரம் இன்னைக்கு நீங்க வந்தா பார்க்கலாம் இல்லையா, அந்த க்ஷேத்திரம் மறைந்து அந்த இடத்துல ஒரு கோகுலம் தோன்றியது. அங்க வடக்க இருக்கிற கோகுலம் இங்க தெரிஞ்சது. அது அது சும்மா ஏதோ ப்ரொஜெக்டர்ல வர சினிமா மாதிரி இல்லை. இன்னைக்கெல்லாம் ஏதோ சொல்றா இல்லையா, 7D 8D அப்படிலாம் என்னமோ சொல்றா இல்லையா, அதுவும் அதை விட அட்வான்ஸ். அது ஆக்சுவலி அது வந்து கோகுலமே இங்க இன்னொரு கோகுலத்தையே இந்த ஊத்துக்காடு சன்னதியில வர வச்சார். யாருக்குன்னா தன் பக்தனுக்காக. யார் அந்த பக்தன்? வெங்கட சுப்பையர். அப்படி வெங்கட சுப்பையர் கோகுலம் தெரிய அது சத்தியமாவே தெரியறதுனால அவர் ஆச்சரியப்படலை. அந்த க்ஷணம் அவர் ஆச்சரியப்படலை, ஏன்னா அது சத்தியமாவே தெரியறது, ஒரு தரிசனம் மாதிரி இல்லை. இந்த ஊத்துக்காடு க்ஷேத்திரம் மறைஞ்சு வாஸ்தவமாவே கோகுலம் தெரிகிறது அவருடைய கண்ணுக்கு. அப்போ அவர் நவநீத லீலைய நேரா பார்க்கிறார். இதுக்கு முன்னாடி இப்படி யாராவது ஒரு பக்தர் உண்டா, எந்த பக்தருக்காவது இப்படி கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணியிருக்காராங்கிறது தெரியல. நிறைய பக்தரோட சரித்திரம் நானும் எடுத்து வச்சிருக்கேன். இது மாதிரி இல்லை, இது தனி ரகம். இது அப்படி என்னதான் அந்த பக்தர்கிட்ட இருக்கோ தெரியல. அப்போ ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் கிருஷ்ணனுடைய நவநீத லீலைய நேரா தரிசனம் பண்றார். அதுவும் இந்த ஊத்துக்காடு க்ஷேத்திரத்திலேயே தரிசனம் பண்றத அப்படியே ஒரு கீர்த்தனையா பாடுறார். 2-3 கீர்த்தனை வருது. அதுல ஒரு கீர்த்தனை தாயே யசோதா அப்படிங்கிற உலக பிரசித்தமான ஊத்துக்காடு சாங். இதை பாடாதவர்கள் இல்லை. ஒரு 10 கீர்த்தனை கிருஷ்ண கீர்த்தனையா பாடணும் அப்படின்னு ஒரு கச்சேரிக்கு யாராவது நம்மளை கூப்பிட்டான்னா அதுல 2 கீர்த்தனை ஊத்துக்காடு கீர்த்தனையா இருக்கணும், 4 கீர்த்தனை தியாக பிரம்மத்தோட தான் இருக்கணும். அப்பதான் சபை எடுக்கும். கோணாமானான்னு பாடுறவாளை விடுங்கோ, சம்பிரதாயமா பாடுறவாளை சொல்றேன்.
அதுல இந்த தாயே யசோதா அப்படிங்கிற கீர்த்தனை மிக பிரசித்தமானது. அதுல நம்ம அடிக்கடி சொல்றதுதான், ஊத்துக்காடு வெங்கட சுப்பையருடைய கீர்த்தனையை நாம ராகமாக தாளமாக நிறைய ரசிச்சு கேட்டிருக்கோம், சொக்கி போயிருக்கோம். அதனாலதான் ஊத்துக்காடு க்ஷேத்திரத்துல கிருஷ்ணன் இருக்காங்கிற விஷயமே நமக்கு தெரிய வந்தது. அதெல்லாம் சரி, அந்த சங்கீதம் ஒரு மாயை. அந்த மாயைக்குள்ள சங்கீதம்ங்கிறது ஒரு கவர். அந்த கவருக்குள்ள இருக்கிற சாக்லேட்டு தான் இந்த கீர்த்தனையோடைய வரிகள். அப்போ கவரை எடுத்து ஓரமா வச்சுட்டு வரிகளை மாத்திரம் கவனிச்சோமானால் நாம் உத்தாரணம் ஆயிடுவோம். அப்போ வெங்கட சுப்பையர் தான் என்ன பார்த்தாரோ அதை அப்படியே ஒரு கீர்த்தனையாக பாடுறார். அவர் என்ன பார்த்தாருங்கிறத சொல்றேன். தாயே யசோதா அப்படிங்கிற கீர்த்தனை. நித்தியம் காத்தால சாயங்காலம்லாம் யசோதைக்கு அவாத்துல ஃப்ரீயா உட்காரவே முடியாது. ஏன்னா யாராவது ஒரு கோபிகை வந்துருவா, வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவா. நித்தியம் இதுதான் வேலை, கோகுலத்திலேயே இதுதான் வேலை. அப்படி ஒரு கோபிகை வரா, யசோதை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். என்ன கம்ப்ளைண்ட் பண்றான்னா, தையலே கேளடி, உன் பையனை போல இந்த வையகத்தில் ஒரு பிள்ளை இல்லவே இல்லை அப்படிங்கிறான். எடி யசோதை, கொஞ்சம் சொல்றத காது கொடுத்து கேள. என்ன, உன் பையனை போல ஒரு பையன் வையகத்துல உலகத்திலேயே இல்லை. தெரிஞ்ச காரியம் தானே, சர்வேஸ்வரன் ஒருவன் தானே, வேதமே சொல்றது சயே கஹான் ஒருத்தன் தானே. அதனால சொல்றா பொருள், அதனால சொல்லல. இவனை மாதிரி ஒரு விஷமம் இன்னொரு குழந்தை இனி பண்ண போறதும் இல்லை, பண்ணதாக சரித்திரமும் இல்லை அப்படிங்கிறதுனால சொல்றா. பையகத்தில் ஒரு பிள்ளை இல்லவே இல்லை. ஏன், என்ன பண்ணிட்டான் என் பையன் கேட்கறா யசோதை. என்ன பண்ணான் நான் கேட்கிற, ஒரு நாளைக்கு சாயங்காலத்துல நான் சின்னையில உட்காந்து இருந்தேன். அப்போ உன் பையன் வந்தான். யசோதே, உன் பையன் வந்தான். காலின் எப்படி வந்தான் அப்படிங்கிறத சொல்றார். காலினில் சிலம்பு கொஞ்ச கைவலை கொழுங்க முத்து மாலைகள் அசைய தெருவாசலில் வந்தான் அப்படிங்கிறார். சாயங்காலம் உட்கார்ந்து இருந்தேன் எங்க ஆத்து திண்ணையில, ஓரமா ஒரு நீல ஜோதி தெரிஞ்சது. அது காலில் சிலம்பு கட்டி விட்டுருக்கியா நீனு, அது ஜல் 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 ஜல்னு ஒளிச்சுன்னு இருக்கு. கையில 2 ஜோடி தோடா போட்டு விட்டுருக்கியா வளையல், அதுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன மணிகள்லாம் ஆடுறது. கழுத்துல ஒரு துளசி மாலை வேற போட்டுன்னு இருக்கான். இடுப்புல வேணுகானம் சொருகின்னு இருக்கான். வரான் கிருஷ்ணன், என்ன பார்த்துட்டு வரான், என்ன மயக்கிண்டு வரான். வந்து என்ன பண்ணான்னா, அவன் காலசைவும் கையசவும் தாளமோடு இசைந்து வர நீலவண்ண கண்ணன் நர்த்தனமாடினான். அவன் என் முன்னாடி வந்து நர்த்தனம் ஆடுறான், டான்ஸ் ஆடுறான். என் முன்னாடி வந்து ரொம்ப குழந்தையாச்சே, அழகா ஆடுறானே அப்படின்னு சொல்லி நான் அவனை இழுத்து அணைச்சுட்டேன். குழந்தையாச்சே, பாலகோபாலனாச்சேன்னு இழுத்து அணைச்சுட்டேன். பாலனென்று தாவி அணைத்தேன். அவன் என்ன பண்ணா தெரியுமோ, அனைத்த என்னை மாலையிட்டவன் போல் வாயில் முத்தமிட்டானடி அப்படிங்கிறார். நான் அவனை பாலன் என்று தாவி அணைத்தேன். அவன் குழந்தையாச்சே நினைச்சுதான் கட்டி பிடிச்சுட்டேன். ஆனா அவன் குழந்தை இல்லை, அவன் என்னமோ நான் கல்யாணம் பண்ணி வந்த பொண்ணு மாதிரி, அவன் எனக்கு மாப்பிள்ளை மாதிரி அவன் வாயில முத்தமிடுறான். இப்படி பண்ணலாமா? சொல்றா, பாலன் அல்லடி உன்மகன் ஜாலமிகச் செய்யும் கிருஷ்ணன் 4 பேர்கள் கேட்க சொல்ல நாணமிக வாகுதடி. இது 4 பேர்ட்ட யார்ட்டையும் சொல்ல முடியுமா? கிருஷ்ணன் வந்தா எனக்கு முத்தம் கொடுத்தான்னு சொல்ல முடியுமா? சொல்லாம இருக்கணும் தான் இவளுக்கு அபிப்பிராயம். ஆனா 4 பேர்கிட்ட எப்படி சொல்றது? யசோதை கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றான், உன் பையன் அவன் கண்டிச்சு வை, இது மாதிரி விஷமெல்லாம் பண்றான் அப்படின்னு ஒரு கோபிகையை சொல்றான். இன்னொரு நாளைக்கு இன்னொரு கோபிகை வர, அவ சொல்றா, உன் புள்ள எங்க ஆத்துக்கு வந்தான். ரொம்ப தூரத்துல இருந்து எங்க ஆத்துக்கு 4 கெஸ்ட் வந்திருக்கா. அவ வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவா. இன்னைக்கு வந்தா, நேத்தி வந்தா. அவளுக்கு மாத்தியானி ஆகாரத்தெல்லாம் பண்ணி போட்டுட்டு நான் சித்த ஆத்தங்கரை பக்கம் போயிட்டு வரேன்னு நான் போயிட்டேன். ஆத்துல யாரும் இல்லை, அவ தான் இருக்காளே ஆத்த பாத்துக்கிறதுக்கு. அவ சாப்பிட்டுட்டு காத்தாட திண்ணையில படுத்திருந்தா. பின்பக்கமா உன் பையன் வந்தான், பின்பக்கமா கண்ணன் வந்தான். வந்து என்ன பண்ணான்னா, அன்றொரு நாள் இந்த வழிவந்த விருந்தினரும் அயர்ந்து படுத்துறங்கும் போதினிலே கண்ணன் தின்றது போக கையில் இருந்த வெண்ணையை அந்த விருந்தினர் வாயில் நிறைத்து மறைந்தானே. பின்பக்கமா வாசல்ல அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது கிருஷ்ணன் பின்பக்கமா வந்து உரியில கட்டியிருக்கிற வெண்ணெயை எடுத்து நன்னா நண்பர்களோட சாப்பிட்டுட்டு போட்டு உடைச்சிட்டு போறதுதான் வழக்கம். இது உடைச்சுட்டா இது கிருஷ்ணன் தான் பண்ணான்னு கண்டுபிடிச்சிடுவா. ஏன்னா சம்பிரதாயம் அதுதானே, உடைச்சிட்டு போறது தானே. அதனால அதை பண்ணாம மிச்சம் இருக்கிற வெண்ணெயை நல்லா வலிச்சு படுத்துட்டு இருக்கிற விருந்தினர்களுடைய வாயில தடவிட்டு போயிட்டான். அவன் அசந்து தூங்குறான், பயணம் பண்ணி வந்தது, மேலும் சாப்பிட்டு இருக்கான் நல்லா.
இப்படி பண்ணலாமா யசோதை அப்படின்னு அவ கேட்கறா. மற்றொரு நாள் இன்னொரு கோபிகை வரா. அவ என்ன சொல்றா தெரியுமா? யசோதை, எங்காத்துக்கு மருமகள் இப்பதான் வந்திருக்கா. அந்த மருமகள் சாயங்காலம் அப்படியே தீர்த்தம் எடுக்கிறதுக்காக ஆத்தங்கர பக்கம் போனான். உன் பையன் வந்துட்டான். கண்ணை காட்டி மூக்கை காட்டி அவனை மயக்கி அவளை எங்கேயோ கூட்டுன்னு போயிட்டு நிசி வந்தான். பாதி ராத்திரி வரான். ஏன் மருமகளை உன் பையன் எதுக்கு கூட்டுன்னு போறான்? எங்கள் மனை வாழ வந்த நங்கையை தன்னம் தனியாக தூய யமுனை நதி போகையிலே கண்ணன் சங்கையும் இல்லாமல் பங்கைய கண்ணால் மயக்கி எங்கோ அழைத்து நிசி வந்தான். எங்க அழைச்சுன்னு போறான் பிரபு? ராசக்கிரீடைக்கு தான் கூட்டுன்னு போயிருப்பான் இல்லையா? அது பாக்கியம் இல்லையா? கிருஷ்ணனுடைய ராசக்கிரீடைக்கு நாம் தூர இருந்தாவது தரிசனம் பண்ணிட முடியுமா? ராசக்கிரீடைய சிரவணம் பண்ணிட முடியுமா? மகாத்மாக்கள் சொல்லி ராசக்கிரீடைய சிரவணம் பண்ணிட முடியுமா? அப்படி இருந்தானே ஒவ்வொரு ஸ்திரீகளும் புருஷால் உள்பட ஆசைப்பட்டு இருக்கா. அந்த ராசக்கிரீடையை கூட்டின்னு போயிட்டு வந்திருக்கான். இவளுக்கு சம்மதமும் கூட, மாமியாருக்கு சம்மதமும் கூட. ஆனா கம்ப்ளைண்ட் மாதிரி வந்து பண்றா. சரி, பாதி ராத்திரி கூட்டின்னு வந்தானா, அவனை பிடிச்சுட்டேன். ஏன்டா எங்காத்து மருமகளை பாதி ராத்திரி கூட்டின்னு போயிட்டு வர? எங்க கூட்டின்னு போயிட்டு வர? நீயே முதல்ல கூட்டின்னு போனேன் அப்படின்னு கேட்கிறான் இந்த கோபி. மாமியார் கோபி. அதுக்கு அவன் சொல்றான், என்ன மாமியே இது, நான் உங்க பையன் மாதிரி இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றான். மயங்கிடுறான். மருமகளை கூட்டின்னு போயிட்டு வந்திருக்கான் ராசக்கிரீடைக்கு. கேட்டா பையன் மாதிரி இல்லையானா அப்படின்னு கேட்கறான். அடாடாடான்னு தோணி போய்டுறது. உடனே வெண்ணெய் கேட்கறான். கையில வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே போயிடுறான். அப்புறம் தான் தெரியுது இவன் எப்படி பையனாவான் அப்படின்னு. இப்படி ஒரு கோபிகை. மற்றொரு நாள் இன்னொரு கோபிகை வரா. அவ சொல்றா, யசோதே, எங்காத்து மருமகளுக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. உன் பையன் என்ன பண்றான் தெரியுமா? தூளியில தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய கிள்ளி விட்டு அதை அழும்படியாக பண்ணிட்டு அப்படியே மாட்டு கொட்டாய் ஓடி போயிடுறான். இருக்கிறவாள்லாம் இந்த குழந்தைய சமாதானப்படுத்தின்னு இருக்கா. அது சமயமா உன் புள்ள மாட்டு கொட்டாய்க்கு போய் கன்றை அவிழ்த்து விட்டு மாட்டு பக்கத்துல அந்த அவுத்த தும்பு கயிறு இருக்கு பாருங்க, ரவுண்டா இருக்குமே. இதுக்கு அந்த கண்ணுக்குட்டி கழுத்துல போட்டுருக்கிற கயிறு, அதை கண்ணு கட்டிய அவுத்து விட்டுட்டு அந்த கயிறை இவன் கழுத்துல போட்டுண்டு மாடு மாறி நின்னுண்டு மேன்னு கத்தின்னு இருக்கான். இது தெரியாத அந்த பசு தன் கன்றுதான் பொறுக்கு அப்படின்னு தெரிஞ்சோ தெரியாமலோ, தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நீல ஜோதி இல்லையா, அதோடைய தேஜஸ் ஜகத்தையே இயக்கிற தேஜஸ் ஆச்சே. அந்த பசுமாடும் மா அப்படின்னு கத்துறது. பால் வேணும்னு இவன் கேட்கறான். குடிச்சுக்கோன்னு பசு சொல்றார். தொட்டிலே பிள்ளை கிள்ளி விட்டதவும் அவை அலற விட்ட காரியம் அகல வெண்ணெய் தின்றான். கட்டின கன்றை அவிழ்த்து எட்டியும் ஒளித்து விட்டு மட்டில்லா தும்பை கழுத்தில் மாட்டிக்கொண்டான். விட்டு விட்டு அம்மே என்றான் கன்றினை போலே. அற்றியில்லாத மாடும் அம்மா என்றதடி. கிட்டின குவலையோடு எட்டினான் உன் செல்வ மகன் பற்றியிலே கறவையிடம் பாலை ஊட்டினான் அப்படிங்கிற. அதை பார்க்கிறார். அதை கற்பனையா எழுதல. கற்பனைக்கு இங்க இடமே இல்லை. கற்பனையா சொன்னாலும் கிருஷ்ண கதை ரசம்தான், நாம் உத்தாரணம் ஆயிடுவோம். இது கற்பனை இல்லை. அவர் பார்க்கிறார். குனிஞ்சுண்டு அந்த பசுமாட்டோடைய மடியில வாய வச்சு பகவான் கிருஷ்ணன் பால் சாப்பிட்றான். கழுத்துல ஒரு கயிறை போட்டு இருக்கான். அந்த கன்று கட்டி இந்த கயிறை வேணா பசுமாடை ஏமாத்துறதுக்கு ஓடி வந்து பார்க்கறா எல்லாரும். பசுமாடு அதுவா ஏமாறும்? தன் பிள்ளை யாரு, அடுத்த பிள்ளை மனுஷியால் யாரு, தன் குட்டி யாருன்னு தெரியாது அந்த கன்றுக்கு. அந்த பசுக்கு எல்லாம் தெரியும். அப்படி ஒரு பாக்கியமான நினைச்சு அந்த பசு கொடுத்தது. மறுநாள் காத்தால வந்து பார்க்குறோம், பாலே இல்லை. நாங்க அந்த பாலை வச்சுதான் ஜீவிக்கிறோம். இப்படி பண்ணலாமா உன் பிள்ளை அப்படின்னு ஒரு கோபிகை. இன்னொரு கோபிகை வந்தா, நான் சாயங்கால வேலையில் அப்படியே வாசல நின்றுட்டு இருந்தேன். உங்க பையன் வந்தான். அவன் என்ன கேட்டான் தெரியுமோ? சுற்றி சுற்றி என்னை வந்து அத்தை வீட்டுக்கு வழி கேட்டான். நான் நின்றுட்டு இருக்கிறத பார்த்து என்கிட்ட வந்து அழுதான். ஐயோ கிருஷ்ணா, ஏன் அழறேன்னு? எங்க அத்தை ஆத்துக்கு போகணும், நான் வழியை மறந்துட்டேன், எனக்கு வழி சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கறான். யாரு எல்லாருக்கும் வழி காட்டுறாலோ அந்த தெய்வம் இந்த கோபிகை கிட்ட வந்து நான் ஆத்துக்கு போகணும், எனக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்கறாளே. ஆனால் அந்த கோபிகையுடைய பாக்கியம்தான் என்ன, அந்த கோகுலத்தோட பாக்கியம்தான் என்ன இல்லையா? அப்படி வழி கேட்கறான். இவ சொல்றா, சித்தத்துக்கு எட்டும் வரையில் சொல்லி நின்றேன். குழந்தைக்கு புரியுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா
அவனுக்கு இப்படி போ அங்க இது இருக்கும் இங்க இது இருக்கும், அப்போ அங்க ஒரு கருட கொடி பறக்கும், அதுதான் உங்க அத்தை ஆகும்னு மெனக்கெட்ட காரியமா நன்னா புரியும்படியாக சொல்லி கேட்கறேன். இப்ப அத்தை வீட்டுக்கு போகணும்னா போக வேண்டியதானே? இந்த வழியெல்லாம் நல்லா கேட்டுட்டு அத்துடன் விட்டானோ பாவம் ஆத்தங்கரைக்கு வழி கேட்டான். அப்படி இந்த சந்தர்ப்பத்திலேயே ஊத்துக்காடு க்ஷேத்திரத்துடைய சில டீட்டெயில்ஸை சொல்லிடுறேன். இந்த ஊத்துக்காடு கிருஷ்ணக்ஷேத்திரம், தென்கோகுலம்னு சொல்லக்கூடிய இந்த ஊத்துக்காடு கிருஷ்ணக்ஷேத்திரம் கும்பகோணத்திலிருந்து 14 கிலோமீட்டர்ல இருக்கு. இந்த க்ஷேத்திரத்துடைய டைமிங்னா கிராமத்து கோவில் தானே, அதனால காத்தால 9லேருந்து 12 மணி வரையும், சாயங்காலத்துல 5லேருந்து 7:30 மணி வரையும் திறந்திருக்கும். இங்க வரவா கிருஷ்ணனுக்கு ஏதாவது நிவேத்தியம் பண்ணணும்னு நினைச்சாலோ அல்லது அர்ச்சனை பண்ணணும்னு நினைச்சாலோ இது சரியான கிராமம், அதனால இங்க எதுவுமே கிடைக்காது. ஆகையினால நீங்க வர வழியிலேயே வாங்கிட்டு வந்துருங்கோ. அர்ச்சனை பண்ணணும்னாலோ நிவேத்தியம் பண்ணி பிரசாதம் தாங்கோன்னு சொன்னாலோ இங்க தேங்காய் உடைச்சி நிவேத்தியம் பண்றது அவ்வளவு விசேஷம் இல்லை. அதுக்கு ஒரு கதை உண்டு. ஒரு சமயம் வெங்கட சுப்பையர் பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருக்க அவர் பக்கத்துல குழந்தை கிருஷ்ணன் அவருடைய மடியில தொப்பை வலிக்குதுன்னு வந்து உக்காந்துதான். ஏண்டா கிருஷ்ணா அப்படின்னா, என்னன்னு தெரியல காத்தாலேருந்து தொப்பை வலிக்குது அப்படின்னு சொல்ல, என்னன்னு அர்ச்சகால்கிட்ட எங்க பிரிவா இருந்தாப்போ அப்போ விசாரிக்க காத்தால தேங்காய் சாதம் நிவேத்தியம் பண்ணியிருக்கா, மேலும் அன்னைக்கு விசேஷமா ஒரு 10 அர்ச்சனை வந்திருக்கு, நிறைய தேங்காய் உடைச்சு நிவேத்தியம் பண்ணியிருக்கா. தேங்காய் 5 வயசு குழந்தைக்கு ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் வெங்கட சுப்பையர் நிர்ணயம் பண்ணார், அதாவது உற்சவாதிகள் கும்பாபிஷேகம் அது மாதிரியான ஆகம ரீதியான பூஜைகளை தவிர பாக்கி சமயங்கள்ல தேங்காய் உடைச்சு பண்ண வேண்டாம், தேங்காவை தவிர்க்கவும் சொல்லியிருக்கார். நாம அப்படி சொல்ல முடியுமா? அர்ச்சகா அப்படி சொல்ல முடியுமா? அப்போ வேண்டாம்னு சொல்லலை, அதை தவிர்ப்பது நலம். விசேஷதாக கிருஷ்ண பக்தால் யார் இப்போ இங்கே உள்ளூர்லேயே தேங்காய்லாம் கொண்டு வருவா, நாங்கள் உடைக்கத்தான் உடைப்போம், ஆனால் எங்களுக்கு ஒரு ட்ரிக்கு தெரியும், அதை நிவேத்தியம் பண்ண மாட்டோம். பக்கத்தில் இருக்கிற கதலி பழத்தையும் வெத்தலை பாக்கியம் நிவேத்தியம் பண்ணிடுவோம், இது பகவான் கண்ணில் காமிப்போம், அவ்வளோதான். அது கூட வேண்டாங்கிறார் வெங்கட சுப்பையர். அதெல்லாம் எல்லா ஜனங்களும் சப்போர்ட் பண்ண மாட்டா. ஆனால் பெரும்பாலான கிருஷ்ண பக்தர்கள் இதற்கு அனுகூலமாக இருக்கா, அதனால தேங்காய் உடைச்சு நிவேத்தியம் பண்ண வேண்டாம். வெத்தலை பாக்கு அண்டு வாழைப்பழம் சம்பிரதாயம், அதை வச்சுட்டு பழ வகைகள் வாங்கிட்டு வரலாம். முந்திரி பருப்பு, திராட்சை, ஆசைக்காய் எல்லாம் இருக்கு, நிறைய வாங்கிட்டு வரலாம் தேங்காவை தவிர்த்து. அப்புறம் இங்கே புஷ்பங்கள் சாத்தி அழகு பார்க்கணும்னா இங்கே ஒன்றும் கிடைக்காது. ஒன்று பூர்ண அலங்காரத்துக்கு முன்னாடியே தெரிவிங்கோ, ஏற்பாடு பண்ணுறோம். அப்படி இல்லை நீங்கள் மாலை வாங்கிட்டு வரதா இருந்தால் 6 மாலை வாங்கிட்டு வாங்கும். ஏன்னா ஒரே சன்னதியில் 6 சுவாமி இருக்கா, ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தரை சாத்த முடியாது. 1.5 முழ மாலை அல்லது 1.5 அடி மாலைன்னு சொல்லுங்க. கிருஷ்ணனுக்கு மாத்திரம் 2 குஞ்சம் வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணன் சில காமியார்த்தமான பிரார்த்தனைகளுக்கும் அனுகிரகபரமாக இருந்துட்டு இருக்கார். ஆனால் நாம் அந்த காமியார்த்த பிரார்த்தனைகளை உற்சாகப்படுத்த வேண்டாம். நம்மளுடைய பாதங்கிறது கிருஷ்ண பக்தி வேணும், கிருஷ்ண தரிசனம் வேணும், வாழ்க்கையே கிருஷ்ணமயமாக இருக்கணுங்கிற ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆதாரமாக கொண்டு தான் இந்த கிருஷ்ணானந்தமே இருக்குங்கிறதுனால இந்த காமியார்த்தமான பிரார்த்தனைகளை உற்சாகப்படுத்த வேண்டாம். அப்போ சொன்னேன்னா நிறைய வந்துருவா, அதனால் இப்போ நிறைய ஏற்கனவே அது மாதிரி தான் நிறையா வந்துட்டுருக்கா. அது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. நாம் அதை இந்த கிருஷ்ணானந்த சேனலில் உற்சாகப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். சுருக்கமாக வேணா சொல்கிறேன். நிறையா பேருக்கு இங்கே ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு இது பிரார்த்தனா ஸ்தலமாக இருந்துட்டுருக்கு. முக்கியமாக ஸ்கின் சம்பந்தமான ப்ராப்ளம், வயிற்று வலி, விவாகமாகாதவா, புத்திரபாக்கியம் இல்லாதவாலாம் கோவில் சம்பிரதாயம்னு சில பிரார்த்தனைகள் இருக்குது. அது மாதிரி பண்ணால் 12 ரோகிணி நட்சத்திரத்துக்குள்ளே அவர்களுக்கு பிரார்த்தனை நிறைவேறிடுறது. நிறைவேறின பேரதிசயங்களை நிறையா பார்த்துருக்கேன். அதெல்லாம் சொன்னால் அதை உற்சாகப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். நான் அந்த காமியார்த்த பிரார்த்தனையை தப்புன்னு சொல்லலை, நாம் அதை உற்சாகப்படுத்துறது இல்லை. அது அவ இஷ்டப்படி கோவில் சம்பிரதாயம் என்னன்னு விசாரிச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான பிரார்த்தனை அவசியம் எல்லாரும் பண்ணிக்கோங்க. அது என்னன்னா 2 விஷயம். ஒன்று, குழந்தைக்கு அன்னப்பிராசனம் குருவாயூர் போல இங்கேயும் வெங்கட சுப்பையர் காலத்துலேருந்து இருந்துட்டு இருக்கு. அது இங்கே பண்ணுறது ரொம்ப விசேஷம். அந்த அவல் பாயசம் தான் இங்கே அன்னப்பிராசனமாக கொடுக்குறோம். அதை தான் அந்த குழந்தை சாப்பிட போகிறது. அது இந்த கோவிலுக்கு கிருஷ்ணனுக்கு நிவேத்தியம் பண்ணிட்டு அது அப்படியே சாப்பிடும். அது கோவில் வழக்கம் என்னன்னு கேட்டுக்கோங்க, அது சம்பந்தமாக கோவில் சம்பிரதாயம் என்னன்னு கேட்டுக்கோங்க. அது பிரகாரம் இல்லைன்னா அன்னப்பிராசனம் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. அதுக்கப்புறம் ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டே இருக்கேன், கமெண்ட்ஸ்லையோ எனக்கு மெசேஜ்லையோ. சரி, இப்போ பதிலாக சொல்லிடுவோம் தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ விட்ட இடத்துலேருந்து சத்சங்கம் நாளைக்கு வரும்.
அதுக்கப்புறம் ஆக ஞாபகம் வச்சுக்கோங்க, கோவில் டைமிங் ஞாபகம் வச்சுக்கோங்க, கோவிலுக்கு அர்ச்சனை பொருளோ மாலையோ ஏதாவது வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னப்பிராசனம் ரொம்ப முக்கியம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு பிரார்த்தனா ஸ்தலம், ராகு கேது சர்பதோஷங்க அப்படி சொல்ல வேண்டாமே நினைக்கிறேன். புத்திரபாகியம் விவாகத்தடை கண்குளிர நிறைய பார்த்துருக்கேன். கோவில் சம்பிரதாயப்படி பிரார்த்தனை பண்ணிட்டவாளுக்கு அது நிறைவேறாத ஒரு சரித்திரம் 35 வருஷத்துல எங்க அப்பாவும் பார்க்கல, 18 வருஷத்துல நானும் பார்க்கல. ஒருத்தர் பார்க்க வேண்டாமா? 12 சொல்லிகிட்டே இருக்கணும். 12 வருஷமா புத்திர பாக்கியம் இல்லாத பல பேருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. அது போட்டோம், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, அது விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் உபயோகப்படுத்துகிறா பாருங்க, கலைத்துறையில் ஈடுபட்டிருக்கிறவாளுக்கு விசேஷமான பிரார்த்தனா ஸ்தலம் இது. புல்லாங்குழல் வாசிக்கிறவா, வீணை வாசிக்கிறவா, வயலின் வாசிக்கிறவா, மிருதங்க வாசிக்கிறவான்னு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறா பாருங்க, அவெல்லாம் இங்கே வந்து ஒரு நாளைக்கு கிருஷ்ணார்ப்பணமாக வாசிக்கிறது ரொம்ப விசேஷம். அப்புறம் ஸ்பிரிச்சுவலி சொல்ல போனோமானால் தங்களுடைய பிராணோபாசன கிரந்தமாக எதை வச்சுருக்காளோ அல்லது எந்த ஜபத்தை வச்சுருக்காளோ, ஜபம் சில பேருக்கு சாதனையாக இருக்கும், சத்கிரந்த பாராயணம் சில பேருக்கு சாதனையாக இருக்கும். அதெல்லாம் ஒரு 3 நாளாவது நட திறந்திருக்கிற சமயத்தில் ஊத்துக்காடு சன்னதியில் வந்து பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது சித்தியை கொடுக்கும், அதாவது பக்தியை கொடுக்கும். இதுக்கெல்லாம் இங்கே முக்கிய க்ஷேத்திரமாக இருந்துட்டுருக்கு. இங்கே பஸ் வசதி கோவில் டைமிங்க்கு இல்லை. யார் வந்தாலும் காரில் தான் வந்தாகணும். அப்படி இல்லைன்னா ஆவூர், கும்பகோணத்துலேருந்து ஆவூருங்கிற ஊர் வரைக்கும் பஸ் வரும், அங்கேருந்து இறங்கி ஆட்டோவில் வரணும். வரும்போதே எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. அநேகமாக சின்னதாக கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சத்குருநாத் மகாராஜ கி ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா.